எனக்கு மேலே ஒரு ஆள் இருக்கான்னு நான் காட்டுறேன், உனக்கு மேலேயும் ஒரு ஆள் இருக்கான், உனக்கு மேலேயும் உன் கூட உங்கள் அப்பா இருக்க, உங்கள் அப்பாவுக்கும் ஒரு பயம் இருக்குது உன்னை பற்றி, உங்கள் அம்மாவுக்கும் உன்னை பற்றி ஒரு பயம் இருக்குது, உன் காதலிக்கு உன்னை பற்றி ஒரு ஏக்கம் இருக்குது. அப்போ என் கதையும் உன் கதையும் வேறு வேறு கிடையாது. புரியுது உங்களுக்கு? அந்த அடுக்கை நீ மறந்துட்டு திருப்பி திருப்பி நான் உனக்கு எதிராக படம் பண்ணுற மாதிரியே நினைக்கிறது இருக்குல்ல, அந்த அந்த மனநிலையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப போராடுறோம். இந்த கதைக்குள்ளே எல்லாமே இருக்குது ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே, ஓகேவா? ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த மனநிலை இருந்தால் உனக்கு எதிரான படம். புரியுது. அதை அக்செப்ட் பண்ணுறதும் அல்லது நீ அதுக்காக அதை நியாயப்படுத்துறதும் உன்னோட கடமையாக இருக்கலாம். அது எனக்கு அது எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த அனுபவத்தை மிஸ் பண்ணாதுன்னு சொல்கிறேன். நானும் எல்லாத்தையும் பார்க்குறேன், நான் எல்லா தலைவர்களோட ஸ்பீச்சையும் பார்க்குறேன், எல்லா நான் என்னை தயார்படுத்திக்கிட்டது எப்படி, எல்லா மார்க் செல்வராஜ் வாழ்க்கையை மட்டுமே நான் படம் பிடிக்கும். நான் ரசிகன் லிட்டரேச்சர் வாசிச்சிருக்கேன், நான் எல்லா முக்கியமான நான் ரைட்டர்ஸ் தான் போய் தேடி, அவங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, எல்லாத்தையும் தேடி தேடி வாசிக்கிறேன். எதுக்கு வாசிக்கிறேன்? எனக்கு வாழ்வியல் அனுபவம் வேணுங்கிறதுக்காக தான். என் அனுபவத்தை மதிப்பிடுவதற்காக. என்கிட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே நான் பார்க்க முடியாது, எனக்கு பறந்துபட்ட ஒரு பார்வை வேணும். அப்படி எல்லா வாழ்க்கை நிறைய விஷயங்களை தெரிஞ்சு, நிறைய பேர்கிட்ட உரையாடி, நிறைய வாசித்து, அதுக்கப்புறம் கிடைக்கப்பட்ட ஒரு அறிவை வச்சு என் வாழ்க்கையை நான் மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறேன்.